Hi viewers, இன்னைக்கு 10th standard maths algebraல example number 3.33 பார்க்கலாம். That is solve x square plus 2x minus 2 equal to 0 by formula method ன்னு கொடுத்திருக்காங்க. So இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம வந்து quadratic equation solving வந்து by factorization method பண்ணியிருக்கோம் and completing square method பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்க்க போற method வந்து formula method. ஓகே, ஜென்ரலா சால்வ்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பை ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா கொடுத்தாலோ இல்ல பை குவாட்ரேட்டிக் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு கொடுத்தாலோ நம்ம அந்த பர்டிகுலர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபார்முலா மெத்தடுக்கு ஐ ஹவ் கிவன் தி ஃபார்முலா ஹியர் இட்ஸ் தட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மேட்ல இருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் x is equal to minus b by minus b plus or minus root over b square minus 4ac by 2a. So இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம given quadratic equation இந்த ஜென்ரல் ஃபார்மேட் கூட கம்பேர் பண்ணி ஏபிசி எடுத்து நம்ம தனித்தனியா எடுத்து லிஸ்ட் பண்ணிடணும். நான் எழுதுறேன் பாருங்க. That is x square plus 2x minus 2 equal to 0. இல்லையா, நம்மளோட ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன? நமக்கு ax square plus bx plus c equal to 0. கரெக்டா? ஓகே, இது இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் மாத்துங்க. இங்க அப்படியே தான் இருக்கு சார். x ஸ்கொயர் அப்படியே இருக்கு, பிளஸ் சைன் அப்படியே இருக்கு, 2x இருக்கு, இங்க பிளஸ் சைன் இல்ல பிகாஸ் இங்க ஃபார்முலால பிளஸ் இருக்கு. சோ இந்த என்ன பண்ணலாம், இங்க மைனஸ் 2 நான் தனியா பிளஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்போ இது கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இது கூட கம்பேர் பண்ணி ஏ எடுப்பாங்க. ஏயோட வேல்யூ என்ன சொல்லுங்க, என்ன வரும்னா லைக் எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. பட் இங்க கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. therefore a is equal to 1. அதே மாதிரி b என்னவா இருக்கும், ஏன்னா பிளஸ் பி இல்லையா. ஸோ பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு. லைக்வைஸ் c is equal to constant, that is minus 2. ஸோ minus 2. ஸோ a b c எல்லாம் லெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்முலாவை எழுதுங்க. ஸோ கீப் practicing of writing the formulas every time. நம்ம வந்து ரஃபா போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி ஃபார்முலாவை எழுதி எழுதி எழுதுங்க. so that formula you will never forget it. okay, so b minus b plus or minus root over b square minus 4ac by 2a. இப்போ இதுல நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன், நீங்க லிசன் பண்ணுங்க. so x is equal to minus b ஓட வேல்யூ 2 இல்லையா. so minus 2 நான் டைரக்டா பிராக்கெட் இல்லாம எழுதுறேன் so that confusion வேண்டாம். so minus 2 plus or minus what is b square root over b square வரணும் இல்லையா. so b வந்து 2 ஓட ஸ்கொயர் minus 4 into what is a 1 into what is c minus 2. so c ஓட சைன் இருக்கு, அதை மறந்துடாம கரெக்டா போடுங்க. divided by the whole divided by 2a. 2 into a is 1. so இப்போ நான் இதை further simplify பண்ற பாருங்க. like so இதை நான் திருப்பி எழுதியிருக்கேன். that is x is equal to minus 2 plus or minus root over 2 square minus 4 into 1 into minus 2 divided by 2 into 1. this implies minus 2 அப்படியே இருக்கு. நான் square root குள்ள இருக்கிறத first simplify பண்ணிக்கிறேன். so square root over that is 2 square is 4 minus 4 into 1 is 4 but இங்க ஒரு minus 2 இருக்கு. so minus into minus plus ஆயிடும். so 4 2s are 8 divided by 2. so that implies minus 2 plus or minus 4 plus 8 is 12. root over 12 divided by 2. இந்த root 12 நம்ம திருப்பி further split பண்ணலாம். 4 3s are 12 இல்லையா. so root 4 into 3 இப்படி எடுக்கலாம் divided by 2. again இது என்ன பண்ணலாம், minus 2 plus or minus root 4 வந்து root 2. so இப்போ இங்க மைனஸ் ஸோ 4 3s are 12 இல்லையா. ஸோ அந்த 12 வந்து root 4 into root 3 பிரிச்சிருக்கேன். அகெயின் இந்த root over 4 into 3 root over not 2 root over இல்ல, அது 2 இல்ல. ஸோ root over 4 into 3 root 4 into root 3 பிரிச்சுக்கலாம். தனித்தனியா ரூட் எடுத்துக்கலாம். டிவைட் பை 2. ஓகே, இப்போ திருப்பி பாருங்க. minus 2 plus or minus root 4 ஓட root over 4 வந்து 2. so 2 root 3 இதை எழுத முடியும் by 2. again numeratorல இருந்து நம்ம 2 காமனா வெளியில எடுக்கலாம். so minus 1 plus or minus root 3 கிடைக்கும் divided by 2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். so x ஓட வேல்யூ தான் இது. therefore
therefore நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா, therefore x is equal to -1 plus √3 ஒன்னு, x is and comma -1 minus √3. So ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. x is equal to -1 plus √3, x is equal to -1 minus √3. இது combined இருக்கு, separate எழுதிருக்கோம். So these are the values of x. இதை நான் பாக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஜென்ரலா சால்வ்னு கொடுத்தாங்கன்னா யூ கேன் யூஸ் எனி மெத்தட். பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா லைக் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஆர் ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் யூ ஷுட் கெட் தி சேம் வேல்யூ ஃபார் எக்ஸ். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.